ஹலோ காய்ஸ், சமிதா விலாக்ஸ்க்கு வருகை. நம்ம இன்னைக்கு எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, த டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேஸ்டில். ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒரு டீமன் ஸ்லேயர் ஃபேனாக இந்த ஒரு மூவிக்காக தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நான் அதை பார்த்துட்டேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எப்படி என்ஜாய் பண்ணேங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் மூவி நான் தியேட்டரில் பார்க்குறது, ஒரு அனிமே. ஸோ நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் போனேன். அது ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். பிகாஸ் எங்கள் தியேட்டர் ஹவுஸ்ஃபுல், எல்லாம் கத்துறாங்க. அந்த வைப்லேயே நான் ஃபுல் மூவி பார்த்தேன். ஸோ டோட்டலாக ஒரு 2.5 மணி நேரம் மூவி அது. ஸோ அந்த மூவி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி ட்ரைலர் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அதில் நம்ம இந்த மாதிரியான ஒரு பேட்டில்ஸ் தான் நடக்க போகுது, ஓரளவுக்கான அசம்ஷன் நமக்கு ஆல்ரெடி கிடச்சிருச்சு. ஸோ அது எந்த அளவுக்கு அவங்க அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கிற ரிவ்யூவில் தான் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு இந்த மூவியில் ரொம்ப இம்பாக்டாக செம்மையாக இருந்தது, கூஸ் பம்ஸாக இருந்தது. அப்படிங்கிற மாதிரி சீன் நிறையா கிடைக்கல. பட் ஒரு 2 சீன் எனக்கு இருக்குது. இட் வாஸ் ஜெனிட்ஸு அவனோட ஒரு மாசான ஒரு விஷயத்தை காட்டுவான். நான் ஸ்பாய்லர் பண்ண போகிறேன் இப்போது. ஸோ அதனால் அலர்ட் ஆகிக்கோங்க. ஸோ நம்மால் அவனோட ஃப்ரெண்டை டிஃபீட் பண்ணணும். 2 பேருமே ஈக்குவல் டு ஒரே சேம் ப்ரீத்திங். 2 பேருமே தண்டர் ப்ரீத்திங். என்ன பண்ண போகிறது, நம்மால் ஒரே ஒரு ஃபார்ம் தான் தெரியும், ஃபஸ்ட்டு ஃபார்ம் தான் தெரியும். என்ன பண்ண போகிறா அப்படிங்கும்போது கரெக்டாக ஒரு ட்விஸ்ட்டு நம்மால் ஓனாகவே ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ணி 7th ஃபார்ம்னு போட்டு முடிச்சுட்ருவான் அவன் ஃப்ரெண்டை. ஸோ அது எனக்கு இட் வாஸ் என்னையும் அறியாமல் கற்றுக்கிட்டு இருந்தேன் நான். அந்தளவுக்கு ஒரு அமேசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இது ஸ்பாய்லராக இருந்தாலுமே உங்களுக்கு நேரில் பார்க்கும்போது இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும், நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போது. ஸோ செகண்ட் திங் அக்காசாவோட என்ட்ரி, அந்த மியூசிக். நம்மளாம் ஆல்ரெடி அக்காசாவோட பிஜிஎம்க்குலாம் ஃப்ளாட்டான ஃபேனு. ஸோ அப்போ நம்ம அந்த ஒரு பிஜிஎம் வரும்போதே எனக்கு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதே மாதிரி அந்த ஒரு சீன் அப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஈவன் தோ நான் அக்காசாவை டாஞ்சிரோ பீட் பண்ண ட்ரை பண்ணுற சீன் எல்லாமே ரொம்ப அமேசிங்காக இருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி எல்லோரும் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி அக்காசா டீமன்லேயே அக்காசா தான் எனக்கு பிடிக்கும் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பாஸ்ட். எல்லோரும் அழுதுருவீங்கடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான்லாம் ரெங்குக்குக்காக அக்காசாவை திட்டும் போதெல்லாம் நிறைய பேர் திட்டாதீங்க, ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு. நிஜமாகவே ஃபீல் பண்ணிட்டேன், அழுதேன். அப்போ லிட்ரலி நான் அழுதுட்டு இருந்தேன். அந்த சீன்ஸ்லாம் வரும்போது அவ்வளோ அழுதுட்டு இருந்தேன் நான். என்னால் என்னோடய டியர்ஸ் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இன்னும் ஒரு நான் அக்காசாவை கெத்தாவே காட்டிட்டானுங்க. ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்குமே அக்காசாவை யாரும் பீட் பண்ணல. அது நீங்கள் மூவி பாருங்கள், உங்களுக்கே அது புரியும். அக்காசாவாக தான் ஒரு முடிவு எடுப்பானே தவிர்த்து அக்காசாவை யாருமே பீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுக்கு மேலே போனோன்னா நான் ஹெவி ஸ்பாய்லர் போட்டுறேன், நான் இதோட நிறுத்திக்கிறேன். ஸோ அதே மாதிரி விஷுவல் ஒரு பெரிய ட்ரீட்னே சொல்லணும். சில விஷுவலெல்லாம் ரியலான ஃபுட்டேஜ் மாதிரியே இருந்தது. அனிமேங்கிற ஃபீலே நமக்கு கொஞ்சம் நேரம் இந்த கேரக்டரை பார்க்கும்போது தான் தெரிய வருது. ஸோ அந்தளவுக்கு விஷுவல் ரொம்ப நல்லா இருந்தது. ஈவன் இன்னொன்று என்னென்னா, கியூ நம்ம நிறையா பேசி பார்த்துருக்க மாட்டோம். ஆஷிரா கியூ சார் ஆனால் இதை கொஞ்சம் நிறையாவே பேசியிருப்பாப்புல. கரெக்டாக எனக்கு என்னடா கியூ என்ன நீ இவ்வளோ பேசுகிறீங்கன்னு சொல்ல அங்கே உள்ளேயுமே அதை சொல்லுவாங்க, என்ன நீ இவ்வளோ பேச மாட்டியா அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் இருந்தது. தென் இனோஸ்கேவோட என்ட்ரி வாஸ் குட். ஸோ இந்த ஒரு மூவியில் ஒரு 3 விஷயத்தை கவர் பண்ணி முடிச்சிட்டாங்க இந்த 2.5 மணி நேரத்தில். ஸோ அக்காசா, தென் டாஞ்சிரோ, கியூ அவங்களோட ஃபைட், தென் உங்களுக்கு ஜெனிட்ஸும் அவன் ஃப்ரெண்டோடது, அதுக்கப்புறமா தோமா அண்ட் ஷினோபு. ஸோ அந்த ஃபைட், இந்த 3 ஃபைட் தான் மேஜராக நமக்கு காட்டி முடிச்சிட்டாங்க. இடையில நிறையா சீன் சீக்வன்சஸ், எந்த மாதிரியான விஷயங்கள் பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க எல்லாமே ரொம்ப நல்லா. அதில் காக்கா கூட இருந்தது எல்லாத்தையும் அவன் செத்துட்டாங்க, இவன் பொழைச்சிட்டான், இவன் அவனை கொண்டுட்டான் அப்படின்னு அதுக்கு தான் போயிட்டு ட்ராவல் பண்ணி சொல்லிட்டு இருக்குது இன்ஃபினிட்டி காசுக்குள்ளேயுமே. ஸோ நிறையா எனக்கு பிடிச்சிருந்தது. தென் அந்த மூசான் எங்கே இருக்கான், இன்ஃபினிட்டி காஸ்ட்டில் மூசான் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஸ்கெட்சஸ் எல்லாம் போகும். அதெல்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. இன்னொரு தடவை கூட பார்க்கலாம். மேபி எனக்கு அந்த ஒரு வைப்பில் அந்த ஒரு ஹைப்பில் பார்க்கும்போது சில விஷயம் எனக்கு அந்தளவுக்கு புரியல. இன்னொரு தடவை ஓடிடியில் வந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு தடவை பார்க்கணும், அப்போ இன்னுமே புரியும் நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே என்ஜாய் பண்ணி நான் பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் நமக்கு அந்த சென்டிமெண்ட் சீன் எல்லாமே தாக்கிட்டானுங்கன்னே சொல்லணும். அதுவும் நம்ம டாஞ்சிரோ எல்லாம் காட்டும் போதெல்லாம் தியேட்டர் பறக்குதுட்டே, என்ன 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 அப்படின்னு. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போனோம் தியேட்டருக்கு, ஒரு 5 மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி போகும்போதே கத்திட்டு இருந்தாங்க, எதுக்கு கத்துறானுங்க அப்படின்னு. நான் போகிறத விட்டுட்டு பார்த்தா டாஞ்சிரோட என்ட்ரி அப்போ தான் வந்தது. ஸோ அப்போ கத்திட்டு இருந்தாங்க. தென் எனக்கு ஓவரால் மூவி ஒரு என்னோட எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னே சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ என்னோட பிரதரோட தான் நான் போய் பார்த்துருந்தேன், அவருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டைம்லலாம் எனக்கு ஒரு நிமிஷம் நல்லா ஜோன் அவுட் ஆகி மூவி போயிட்டுருக்கு, ஜோன் அவுட் ஆகி இடையில ஒரு 2-3 சீன் எல்லாம் ரெங்குக்கோ காட்டினாங்க. அப்போ ஒரு பையன் கத்தலை, அது ஒரு விஷயம். ஆனால் நான் அப்படியே ஜோன் அவுட் ஆகி போயிட்டேன்.
அப்படின்னு போயிட்டு அக்காசாவை பார்க்கும்போது. பட் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, அக்காசாவை வந்து பீட் பண்ணும்போது நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஓகே ஃபைன், அடிடா அவனை, அடிச்சு கொள்ளுடா, கியோஜிரவையே பண்ணிட்டான்டா அப்படின்னு நினைச்சவனே எனக்கே வந்துட்டு அக்காசாவை நினச்சி என்னையே ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு நிறையா ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருந்தது. ஏன்னா நான் வந்து மாங்கா படிக்கல. ஸோ உங்களில் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்துட்டு, ஏமா இது ஆல்ரெடி எங்களுக்குலாம் தெரிஞ்ச விஷயந்தாம்மா, உனக்கு இன்னும் தெரியாதா அப்படின்னு நீங்களாம் யோசிப்பீங்க. பட் இதில் ட்ரூ என்னென்னா, நான் மாங்கா படிக்கல, ஸ்பாய்லர்ஸ் எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ அதனால் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் ரொம்ப காமெடியான சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு இனோஸ்கே வச்சு சொல்லியிருந்தாங்க. அந்த க்ரோ இருக்குது, அந்த காக்கா வந்துட்டு அது சொல்லும், என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற டீமன் கிட்ட கூட்டிகிட்டு போகணுன்னு அந்த க்ரோவை குத்திக்கிட்டே ஓடுவோம். ஐ திங்க் தோமாக்கும் இனோஸ்கேக்கும் வரும். ஸோ அந்த மாதிரியான நிறையா வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ முடிக்கும் போதுமே வந்துட்டு அழகாக அக்காசாவோட ஃபைட் அந்த இதோட எண்டோட முடிச்சுட்டு எகெயின் நம்ம வந்துட்டு எல்லோரும் நல்லா ஸ்ட்ராங் ஆகி என்ன அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போகிறாங்கங்கிற மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எப்படி வந்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, எப்படி இந்த மூவியை முடிச்சிருக்காங்க அப்படின்னா, மூசான் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா நம்ம போய் டிஃபீட் பண்ண முடியும். அது ஒன்று. தென் இது எப்படி வந்து இது எந்த மாதிரி இந்த இன்ஃபினிட்டி கேஸ்டில் என்ன பண்ண முடியும், பிகாஸ் அது ஆப்வியஸ்லி மூசானோட இடம். ஸோ வந்து என்ன பண்ணலாங்கிற பிளான்ஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. யார் எப்படி யார் டிஃபீட் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கு, யாரோட ஃபைட் இருக்குது, எப்படி இதுலேருந்து வெளியே வர போகிறாங்கிறதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவும் சர்பண்ட் ஆஷிரா தென் லவ் ஆஷிராவோட காம்போலாம் வந்துட்டு இதில் ஒரு 2-3 சீக்வன்ஸாக காட்டியிருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருது. நான் வந்து ஒரு லவ் ஆஷிரா ஃபேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி க்யூட் சீன்ஸ் எல்லாம் வந்திருந்தது. பட் 2 பேரோட பேட்டில்ஸ்க்காக நான் ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தென் ஸ்டோன் ஆஷிரா எல்லாரோடதுமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்ததுன்னே சொல்லணும். நான் இதுக்கும் மேலே இந்த ஒரு வீடியோவை நான் கண்டினியூ பண்ணேன் அப்படின்னா இந்த மூவியோட எல்லா சீனையும் நான் பேசிடுவேன். ஸோ அதனால் நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிது, என்னென்ன நான் வந்து பார்த்தேங்கிறது இன்டெரக்ட்லி ஒரு ஓவரால் ஸ்பாய்லர் இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்பாய்லரோட இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் எல்லோரும் வந்து கமெண்ட்டுக்கு கீழே ஸ்பாய்லர் போட்டுவிட்டு போயிடாதீங்க. நீங்கள் எத்தனை பேர் டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேஸ்டில் பார்த்துட்டீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இல்லை உங்களுக்கு அது வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததா இல்லை டிசப்பாயிண்டட் ஆச்சா என்ன இதுங்கிறது எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு அமேசிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மூவியை பார்த்தவராக இருந்தீங்கன்னா இந்த மூவியில் உங்களோட ஃபேவரட் சீக்வன்ஸ் என்னங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பாய்.